வணக்கம். புதுச்சேரியில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்வுகளை பற்றி விரிவாக காண்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை காண்போம். ஏனம் பிராந்தியத்தில் பிடிபட்ட அரிய வகை மீன். இந்திய கடற்படை கப்பலில் இருந்து குறுகிய தொலைவு ஏவுகணை சோதனை வெற்றி. இழந்த ஆட்சியை மீண்டும் கைப்பற்ற மிகப்பெரிய பாத யாத்திரை காங்கிரஸ் நடத்துகிறது. இனி விரிவான செய்திகள். நாடு முழுவதும் காங்கிரஸை வலுப்படுத்தவும் இழந்த ஆட்சியை மீண்டும் கைப்பற்றவும் மிகப்பெரிய பாத யாத்திரை காங்கிரஸ் நடத்துகிறது. நாடு முழுவதும் காங்கிரஸை வலுப்படுத்தவும் இழந்த ஆட்சியை மீண்டும் கைப்பற்றவும் மிகப்பெரிய யாத்திரை காங்கிரஸ் நடத்துகிறது. கன்னியாகுமரியில் தொடங்கி காஷ்மீர் வரை காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி பாத யாத்திரை செல்கிறார். வருகின்ற 7ஆம் தேதி இந்த யாத்திரை தொடங்குகிறார். 3500 கிலோமீட்டர் தூரம் 150 நாட்கள் ராகுல் காந்தி பங்கேற்கும் பாத யாத்திரை நடக்கிறது. இதற்கான இணையதளம், லோகோ, முழக்கம், தீம், இசை மற்றும் துண்டு பிரசுரம் இன்று வெளியிடப்பட்டது. டில்லியில் உள்ள காங்கிரஸ் தலைமை அலுவலகத்தில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் கட்சியின் மூத்த தலைவர்கள் திக் விஜய் சிங், ஜெய்ராம் ரமேஷ் ஆகியோர் கலந்து கொண்டு பாத யாத்திரை தொடர்பான விரிவான திட்டத்தை அறிமுகப்படுத்தினார்கள். புதுச்சேரி கூட்டுறவு நூற்பாலை 3 மாத காலமாக இயங்காததை கண்டித்து பிச்சை எடுக்கும் போராட்டத்தில் ஈடுபட்ட தொழிலாளர்கள் திடீர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. புதுச்சேரி திருபுவனையில் இயங்கி வந்த கூட்டுறவு நூற்பாலை சுமார் 3 மாத காலமாக இயங்காமல் நிறுத்தப்பட்டிருந்தது. இதனால் அங்கு பணிபுரியும் சுமார் 350 தொழிலாளர்கள் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டிருந்த நிலையில் புதுச்சேரி அரசு கூட்டுறவு நூற்பாலை மீது கவனம் செலுத்தி தனியார் பங்களிப்போடு இயங்காமல் அரசே ஆலையை ஏற்று நடத்த வலியுறுத்தி அனைத்து தொழிற்சங்கம் சார்பில் சுமார் 200க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் அண்ணா சிலை அருகே பிச்சை எடுக்கும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தொடர்ந்து மாநில அரசுக்கு எதிராகவும் கூட்டுறவு நூற்பாலை அரசு இயக்க வலியுறுத்தியும் கண்டன கோஷங்களை எழுப்பினார்கள். மேலும் ஆத்திரமடைந்த ஊழியர்கள் அண்ணா சாலையில் மறியலில் ஈடுபட்டனர். திடீரென சாலை மறியலில் ஈடுபட்டதினால் போக்குவரத்து மிகவும் பாதிப்படைந்தது. இதனைத் தொடர்ந்து காவல்துறையினர் தொழிலாளர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தினார்கள். ஆனால் பேச்சுவார்த்தை உடன்பாடு ஏற்படாததினால் காவல்துறையினர் வலுக்கட்டாயமாக அங்கிருந்து தொழிலாளர்களை அப்புறப்படுத்த முயற்சி செய்தனர். இதனால் காவல்துறைக்கும் தொழிலாளர்களுக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. திடீரென நகரின் முக்கிய சாலையில் ஏற்பட்ட சாலை மறியலால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. திறந்துவிடு 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 மானங்கெட்ட நிர்வாகமே மானங்கெட்ட நிர்வாகமே புத்தி கெட்ட நிர்வாகமே அதை ஏற்று நடத்திவிடு நிர்வாகமே நிர்வாகம் அதை ஏற்று நடத்திவிடு நிர்வாகமே நிர்வாகமே புத்தி கெட்ட நிர்வாகமே தீர்த்து வை காவல்துறை 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 கூடாதே கூடாதே புனித பேட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் நடப்பாண்டு நாட்டு நலப்பணி திட்ட 1ஆம் ஆண்டு தன்னார்வலர்கள் அறிமுகம் செய்யும் நிகழ்ச்சி நடைபெற்றது. புனித பேட்ரிக் ஆரம்ப பள்ளி வளாகத்தில் தொடக்க முகமாக இறைவாழ்த்து பாடல், தமிழ்தாய் வாழ்த்து பாடல், நாட்டு நலப்பணி திட்ட பாடல்களுடன் குத்துவிளக்கு ஏற்றி தொடங்கியது. 11ஆம் வகுப்பு மாணவி மம்தா நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கினார். சிறப்பு விருந்தினராக நாட்டு நலப்பணி திட்ட முன்னாள் மாநில இணைப்பு அதிகாரி பேராசிரியர் முனைவர் ராஜன் கலந்து கொண்டு மாணவர்களுடன் கலந்துரையாடினார். முன்னதாக சிறப்பு விருந்தினருக்கு பள்ளியின் தாளாளர் ஃபெடரிக் ரிஜஸ் அவர்கள் சால்வை அணிவித்து வரவேற்றார். தொடர்ந்து தன்னார்வலர்களை வரவேற்று வாழ்த்துரையும் வழங்கினார். இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை தற்போதைய நாட்டு நலப்பணி திட்ட அதிகாரி திரு மோகன்ராஜ் தலைமையில் முன்னாள் நாட்டு நலப்பணி திட்ட அதிகாரிகள் திரு செல்வம், திரு நடராஜன், திரு இளவழகன், திருமதி மீனாட்சி, முகாம் அதிகாரி திரு பாலன் ஆகியோர் சிறப்பாக செய்திருந்தார்கள். நிறைவில் 11ஆம் வகுப்பு மாணவி அருணோதயா நன்றி உரை வழங்க நாட்டு பண்ணுடன் விழா இனிதே நிறைவு பெற்றது. எந்த நிகழ்வா இருந்தாலும் பல ஆசிரியர்கள் ஒன்று கூடி புதுச்சேரியின் ஏனம் பிராந்தியத்தில் பிடிப்பட்ட அரிய வகை 2 கிலோ பிளாசா மீன்
19,000 ரூபாய்க்கு ஏலம் போனது. புதுச்சேரியின் ஏனம் பிராந்தியம் ஆந்திர மாநிலம் கோதாவரி ஆற்று பகுதியில் உள்ளது. கடலும் ஆறும் சேர்ந்த பகுதியில் மீனவர்கள் வலையில் ஆந்திர மக்கள் உண்ணும் அரிய வகை மீன் பிளாசா பிடிப்படும். மீன்களின் ராஜா என இம்மக்கள் அழைக்கின்றனர். அதிக சுவையும் சத்துக்களுடன் கொண்ட இந்த மீன் பிடிபடும் போதெல்லாம் ஏலம் விடப்படும். அதிக விலைக்கு ஏலம் எடுப்பவர்கள் பாராட்டப்படுவார்கள். அந்த வகையில் கடந்த ஆண்டு அதிகபட்சமாக 2 கிலோ எடை கொண்ட மீன் ஒன்று 25,000 ரூபாய்க்கும் மற்றொரு மீன் 23,000 ரூபாய்க்கும் ஏலம் போனது. இந்த நிலையில் இன்று காலை ஏனமில் மீனவ பெண் பார்வதியிடம் ஒரு மீன் பிடிப்பட்டது. இவை 19,000 ரூபாய்க்கு விலைக்கு ஏலம் போனது. எப்பொழுதும் இந்த அரிய வகை மீன் விலை அதிக அளவில் விற்கப்படும். அதேபோல் இன்று பிடிப்பட்ட பிளாசா மீன் அதிக விலைக்கு விற்கப்பட்டதினால் மீனவர்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையில் புதுச்சேரியை சேர்ந்த நோயாளிகளுக்கு மருத்துவ வசதி கொடுப்பதில் குறைபாடுகள் இருப்பது உண்மைதான். இது தொடர்பாக ஜிப்மர் நிர்வாகத்திடம் பேசி சரி செய்யப்படும் என முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்தார். சட்டசபையில் கேள்வி நேரத்தின் பொழுது திமுக சட்டமன்ற உறுப்பினர் நாஜிம் ஜிப்மர் மருத்துவமனையில் புதுச்சேரியை சேர்ந்த பொதுமக்களுக்கு மருத்துவ சேவை வழங்குவதில் குறைபாடு உள்ளது. இதன் மீது அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். இதற்கு பதிலளித்து பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி, புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையில் புதுச்சேரியை சேர்ந்த நோயாளிகளுக்கு மருத்துவ வசதி கொடுப்பதில் குறைபாடுகள் இருப்பது உண்மைதான். இது தொடர்பாக ஜிப்மர் நிர்வாகத்திடம் பேசி சரி செய்யப்படும் என முதல்வர் ரங்கசாமி தெரிவித்தார். மேலும் காரைக்காலில் ஜிப்மர் கிளை மருத்துவமனை கட்டிடம் விரைவில் செயல்பாட்டிற்கு வரும். அதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி பட்ஜெட் கூட்டத்தொடர் முடிந்த பிறகு பல அதிகாரிகள் மாற்றம் செய்யப்படுவார்கள். அரசு துறையில் காலியாக உள்ள பணியிடங்கள் நிரப்பப்படும். பேரவையில் முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்தார். வேளாங்கண்ணி பாத யாத்திரை செல்லும் பக்தர்களுக்கு சமூக சேவகர் குமாரவேல் அன்னதானம் வழங்கினார். வேளாங்கண்ணி மாதா கோவிலில் வருகின்ற 29ஆம் தேதி கொடியேற்ற நிகழ்ச்சி நடைபெற உள்ளது. இதனையொட்டி தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் உள்ள பக்தர்கள் வேளாங்கண்ணி ஆலயத்திற்கு பாத யாத்திரையாக சென்று வழிபட உள்ளனர். இந்நிலையில் புதுச்சேரி மரப்பாலம் சந்திப்பில் சமூக சேவகர் குமாரவேல் பாத யாத்திரை சென்ற 500க்கும் மேற்பட்ட பக்தர்களுக்கு மதிய உணவு வழங்கினார். மேலும் இந்நிகழ்ச்சியில் குமாரவேல் ஆதரவாளர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். சட்டப்பேரவையில் அனைத்து துறை அதிகாரிகள் இல்லை என்று திமுக உறுப்பினர்கள் பேரவையை ஒத்திவைக்க கூறியதினால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரியில் பேரவை நடந்து கொண்டிருக்கும் பொழுது திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் ஒட்டுமொத்தமாக எழுந்து கேள்வி நேரம் நடக்கும் பொழுது சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகள் இல்லாததால் சட்டப்பேரவையை ஒத்திவைக்க வேண்டும் என்று ஒட்டுமொத்தமாக கோரிக்கை விடுத்தனர். அப்பொழுது பேசிய சபாநாயகர் அனைத்து துறை செயலாளர்கள் பேரவை முடியும் வரை இருக்க வேண்டும், இது ஒரு மரபு என்றார். தொடர்ந்து பேசிய சட்டமன்ற உறுப்பினர்கள் செயலாளர்கள் வந்த பிறகு சபையை நடத்தலாம், அதுவரை சபையை ஒத்தி வைக்கலாம் என கூறிவிட்டு அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களும் பேசாமல் அமைதியாக இருந்தனர். இதனை அடுத்து அனைத்து துறை செயலாளர்கள் இயக்குநர்கள் உடனடியாக சபைக்கு வர வேண்டும் என சபாநாயகர் உத்தரவிட்டார். அதனைத் தொடர்ந்து அதிகாரிகள் அனைவரும் வந்த பிறகு சட்டமன்ற உறுப்பினர்கள் பேச தொடங்கினர். இதனால் சட்டசபை நேரத்தில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. ஒரு சிறிய விளம்பர இடைவெளிக்கு பிறகு செய்திகள் தொடரும். பாராமெடிக்கல் கல்வித்துறையில் 13 வருட அனுபவம் வாய்ந்த மகாலட்சுமி இன்ஸ்டிடியூட் ஆஃப் பாராமெடிக்கல் சயின்சஸ் இன்ஸ்டிடியூட்டின் சிறப்பம்சங்கள்: அனுபவம் வாய்ந்த ஆசிரியர்கள், பெஸ்ட் பிராக்டிகல் கிளாஸஸ், மருத்துவமனைகள் மற்றும் இரத்த பரிசோதனை கூடங்களில் நேரடி பயிற்சிகள், பள்ளி கல்வியை பாதியில் விட்டவர்கள் மற்றும் தமிழ் வழி கல்வி பயின்றோரிடம் தனி கவனம். புதுவையிலேயே மிக குறைந்த கட்டணம், அதனை தவணை முறையில் செலுத்தும் வசதி. உள்நாடு மற்றும் வெளிநாடுகளில் 100% வேலை வாய்ப்பிற்கு உத்தரவாதம். மாணவர்களுக்கு யூனிஃபார்ம், லேப் கோட் மற்றும் ஐடி கார்டு இலவசம். Courses offered: DMLT, DNA, Diploma in X-ray, Diploma in Dialysis, Diploma in Physiotherapy, Diploma in Ophthalmology. Admission நடைபெறுகின்றது. கல்வி தகுதி 10th pass, +2 pass or fail or any degree.
நம்பிக்கையோட வாங்க, உங்களை தன்னம்பிக்கையோட நாங்க அனுப்புறோம். Mahalakshmi Institute of Paramedical Sciences, number 253, Lenin Street, near Manimegalai Government Higher Secondary School, near Bajani Madam, Kosapalayam, Puducherry. நீங்க கம்ப்யூட்டர் இல்ல லேப்டாப் வாங்குற ஐடியால இருக்கீங்களா? உங்க சிஸ்டம் ஸ்லோ பெர்ஃபார்மன்ஸா இருக்கா? அப்படின்னா நீங்க ஸ்வஸ்திக்கு வர வேண்டிய நேரம் வந்தாச்சு. உங்க ஸ்வஸ்திக் எலக்ட்ரானிக்ஸ்ல பழைய கம்ப்யூட்டர் மற்றும் லேப்டாப்பை உடனே எக்ஸ்சேஞ்ச் பண்ணுங்க. அதுவும் 10% கேஷ்பேக், 0% ஃபைனான்ஸ் ஆப்ஷன், எக்ஸ்டெண்டட் வாரண்டியோட. ஸ்வஸ்திக்ல எப்பவுமே ஆன்லைன் ரேட்டோட கம்மியாவே இருக்கும். முன்னணி பிராண்டுகளான டெல், ஹெச்பி, லெனோவோ, அசூஸ், ஏசர், ஆப்பிள் லேப்டாப்ஸ், டெஸ்க்டாப்ஸ் அண்ட் கேட்ஜெட்ஸ். ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஸ்பெஷல் ஆஃபரா லேப்டாப் வாங்குறவங்களுக்கு ஆக்சசரிஸ் மற்றும் எக்ஸ்டெண்டட் வாரண்டி. மற்ற ஷாப்ஸை கம்பேர் பண்ணும்போது ஸ்வஸ்திக்ல உங்களுக்கான சர்வீஸ் அண்ட் சாஃப்ட்வேர் சப்போர்ட் எப்பவுமே கிடைக்கும். அது மட்டும் இல்லாம உங்க கேட்ஜெட்ஸ்க்கு தேவையான அனைத்து சர்வீஸ்களும் ஒரே இடத்தில். மேலும் ஆன் ஸ்பாட் SSD மற்றும் RAM அப்கிரேட். மாணவர்கள் வாழ்வில் மேம்பட ராசியாகவும் மன நிறைவுடனும் கம்ப்யூட்டர் அண்ட் லேப்டாப் வாங்கிட ஸ்வஸ்திக் எலக்ட்ரானிக்ஸ், நம்பர் 122, காமராஜர் சாலை, next to பாலாஜி தியேட்டர், புதுச்சேரி 13. செய்திகள் தொடர்கின்றன. புதுச்சேரியில் கடந்த 24 மணி நேரத்தில் 37 நபர்களுக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. புதுச்சேரி மாநிலத்தில் கடந்த 24 மணி நேரத்தில் புதுச்சேரியை சார்ந்த 29 நபருக்கும், காரைக்காலில் 5 பேர், ஏனாமில் 3 பேர் என மொத்தமாக 37 நபர்களுக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. தற்பொழுது 314 நபர்கள் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இதுவரை ஒட்டுமொத்தமாக 1,72,520 நபர்களுக்கு தொற்று உறுதி செய்யப்பட்ட நிலையில் 1,70,238 நபர்கள் குணமடைந்து வீடு திரும்பி உள்ளனர். சிகிச்சை பலனின்றி ஒருவர் உயிரிழந்துள்ளதால் இதுவரை 1,968 நபர்கள் உயிரிழந்துள்ளனர் என சுகாதாரத்துறை தகவல் தெரிவித்துள்ளது. மக்களின் எதிர்பார்ப்பு கவர்னர் உரையில் இல்லை. எதிர்க்கட்சி தலைவர் சிவா அவர்கள் குற்றச்சாட்டு. கவர்னர் உரையில் மத்திய அரசின் கூடுதல் நிதி உட்பட மிகப்பெரிய எதிர்பார்ப்போடு மக்கள் இருந்தனர். ஆனால் எதுவும் நடக்கவில்லை. மாநில அந்தஸ்து பற்றிய அறிவிப்பும் இல்லை. கவர்னர் மத்தியிலிருந்து நிதியை கொண்டு வராவிட்டாலும் திட்டங்களையாவது கொண்டு வரலாம். அனைத்து மாநிலத்திலும் சாலை, கழிவுநீர் ஆகியவைகளில் என்னென்ன திட்டங்கள் ஸ்மார்ட் சிட்டியில் செய்ய போகிறோம் என்பதை முன்பே திட்டமிட்டு வருகின்றனர். ஆனால் புதுவையில் இதுவரை என்னென்ன திட்டங்கள் செய்ய போகிறோம் என்பதை கூட இறுதி செய்யவில்லை. தொழில்துறையில் புது கொள்கையை அறிவியுங்கள். நிலம், GST, வருமான வரி உள்ளிட்ட ஏதேனும் ஒன்றில் சலுகை தாருங்கள். இல்லாவிட்டால் தொழிற்சாலைகள் வெளியேறி வேலை வாய்ப்பின்மை ஏற்படும். பாப்ஸ்கோ, பாசிக் அனைத்தும் நலிவடைந்து உள்ளது. PC கார்ப்பரேஷன் செயல்படவில்லை. பாட்கோவில் கடன் தருவதில்லை. கடந்த 10 ஆண்டுகளாக ஏழைகள், ஆதி திராவிடர்கள் என யாருக்கும் மனைப்பட்டா தரவில்லை. இவ்வாறு எதிர்க்கட்சி தலைவரும் சட்டமன்ற உறுப்பினருமான திரு சிவா அவர்கள் பேசினார். வேளாங்கண்ணி மாதா கோவிலுக்கு பாத யாத்திரை செல்லும் பக்தர்களுக்கு விடுதலை சிறுத்தை கட்சிகள் கிறிஸ்துவ சமூக பேரவை மாநில செயலாளர் அலெக்சாண்டர் பக்தர்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். வருகிற 29ஆம் தேதி வேளாங்கண்ணி மாதா கோவிலில் கொடியேற்ற நிகழ்ச்சி வெகு விமர்சையாக நடைபெற உள்ளது. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் உள்ள பக்தர்கள் பாத யாத்திரையாக கோவிலுக்கு சென்று வழிபட உள்ளனர். இந்நிலையில் புதுச்சேரி திருவள்ளுவர் நகர் பகுதியில் பாத யாத்திரை செல்ல இருந்த பக்தர்களுக்கு விடுதலை சிறுத்தை கட்சி கிறிஸ்துவ அமைப்பின் மாநில செயலாளர் அலெக்சாண்டர் தலைமையில் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. மேலும் நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தை கட்சி நிர்வாகிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். புதுவை கிழக்கு மாநில அதிமுக செயலாளர் அன்பழகன் வெளியிட்டுள்ள பட்ஜெட் மீதான கருத்தில் கூறியிருப்பதாவது: தேசிய ஜனநாயக கூட்டணியின் முதலமைச்சர் ரங்கசாமி தாக்கல் செய்த பட்ஜெட்டை புதுவை அதிமுக சார்பில் வரவேற்கிறேன்.
கடுமையான நிதி நெருக்கடியிலும் முற்போக்கு சிந்தனையுடன் மக்கள் நலன் சார்ந்த பல்வேறு திட்டங்கள் பட்ஜெட்டில் இடம்பெற்றுள்ளன. கடந்த ஆண்டு மத்திய அரசு ரூபாய் 1684 கோடி வெளிக்கடன் வாங்கிக் கொள்ள அனுமதி அளித்தும் முதலமைச்சர் ரூபாய் 525 கோடி மட்டுமே கடன் பெற்று மாநிலத்தின் பொருளாதார நிலையை கட்டுக்குள் நிலைநாட்டியுள்ளார். அதிமுகவின் கோரிக்கையை ஏற்று அரசின் மாதாந்திர உதவி பெறாத 21 வயதிலிருந்து 55 வயது உள்ளவரை உள்ள ஒவ்வொரு குடும்ப தலைவிக்கும் மாதம் ரூபாய் 1000 அறிவித்துள்ளது. பாராட்டுதலுக்குரிய அற்புதமான திட்டம் ஆகும். அனைத்து பிராந்தியங்களும் சம வளர்ச்சி அடையும் விதத்தில் காரைக்கால், மாகி, ஏனாம், புதுவை பகுதிகளில் அடிப்படை திட்டங்களுக்கு போதிய நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. ஒட்டுமொத்தத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியின் முதலமைச்சர் ரங்கசாமி தாக்கல் செய்த இந்த பட்ஜெட் ஏழை எளியோருக்குமான மாநில உள்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்கான உயிரோட்டமுள்ள உன்னதமான பட்ஜெட். இவ்வாறு அவர் கூறியுள்ளார். இந்திய கடற்படை கப்பலில் இருந்து குறுகிய தொலைவு ஏவுகணை சோதனை வெற்றி அடைந்துள்ளது. ஒடிசா கடற்கரை பகுதியில் நடத்தப்பட்ட ஏவுகணை சோதனை வெற்றி பெற்றதாக ராணுவ மேம்பாட்டு ஆராய்ச்சி கழகம் தெரிவித்துள்ளது. இந்த ஏவுகணை செங்குத்தாக ஏவப்பட்டு குறுகிய தொலைவு இலக்குகளை தாக்கி அழிக்கும் வல்லமை கொண்டது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆளில்லா விமானங்களை துல்லியமாக தாக்கி அழிக்கும் வகையில் புதிய ஏவுகணை உருவாக்கப்பட்டுள்ளது. உலக கோப்பைக்கு நேரடியாக நுழைவதில் வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு சிக்கல் ஏற்பட்டுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஏனம் பிராந்தியத்தில் பிடிபட்ட அரிய வகை மீன். இந்திய கடற்படை கப்பலில் இருந்து குறுகிய தொலைவு ஏவுகணை சோதனை வெற்றி. இழந்த ஆட்சியை மீண்டும் கைப்பற்ற மிகப்பெரிய பாத யாத்திரை காங்கிரஸ் நடத்துகிறது. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தது. உங்களிடமிருந்து விடைபெறுவது மதுமிதா. நன்றி, வணக்கம்.